வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் அதிகமான உரசல்களை சந்தித்த கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த சில மாதங்களில் இருந்து வந்தது. மோடி அரசாங்கம் அமைந்ததிலிருந்து பல்வேறு விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளை விட மிக அதிகமான குற்றச்சாட்டுகளை நரேந்திர மோடி மீது மதிமுக, பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக ஸ்ரீலங்கா தமிழர் விவகாரம், அதே போல மீனவர் விவகாரம், இந்த விவகாரங்கள்ல சுட்டிக்காட்டி வந்தன. இந்த நிலையில் தான் நரேந்திர மோடி மீதும் ராஜ்நாத் சிங் மீதும் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைகோ மீது வந்தது. மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார், மிக கடுமையாக தாக்கினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது. இந்த நிலையில் ஹெச் ராஜா, சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்ட பாரதிய ஜனதாவை சேர்ந்த தலைவர்களும் வைகோவை மிக கடுமையாகவே சாடினர். இந்த உரசல்கள் உச்சகட்டத்தை எட்டி மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது. இலங்கை தமிழர் விவகாரம், மீனவர் விவகாரம், காவிரி, முல்லை பெரியாறு, மொழி சார்ந்த பிரச்சனைகள், இவற்றில் எல்லாம் பாரதிய ஜனதா நரேந்திர மோடியுடைய அணுகுமுறையை சுட்டிக்காட்டி, இதை காரணமாக காட்டி வைகோ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார். இதனால் இழப்பு யாருக்கு, பலவீனம் யாருக்கு? தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளில் பாஜக அரசாங்கத்துடைய அணுகுமுறையை கூட்டணி கட்சியாக இருந்த மதிமுக தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதாக நம்பக்கூடிய பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளில் நியாயம் இல்லாமலா இருக்கிறது? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். முதலில் இது சார்ந்த கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். 6 மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை பாஜக தமிழகத்தில் 5 கட்சிகளோட கூட்டணி அமைத்தது. திரு விஜயகாந்த், திரு ராமதாஸ், திரு வைகோ அவர்களுடைய கட்சிகள் உட்பட. திரு வைகோ அவர்களுடைய மதிமுக தான் பாஜக கூட்டணியில் இணைந்த முதல் கட்சி. இப்பொழுது பாஜக கூட்டணியை விட்டு பிரிந்து போகும் முதல் கட்சியும் மதிமுக தான். திரு வைகோ என்ன சொல்றார் அப்படின்னா, இலங்கை ஆகட்டும் தமிழகமாகட்டும் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது மோடி தலைமையிலான பாஜக, இதனால் தான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராஜபக்சேவிடம் மோடி நெருக்கம் காட்டி வருகிறார். இன்னொரு புறம் தமிழகத்துல நதிநீர் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, தமிழர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது, இதனால அந்த கட்சியில இருக்க விரும்பல அப்படின்னு திரு வைகோ சொல்றார். அரசியலை உற்று நோக்குபவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்தில் திரு வைகோ அவர்கள் திரு நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதே போன்று பாஜகவில் 2 முக்கிய தலைவர்கள் திரு வைகோவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இந்த பாஜக மேலிடம் கண்டிக்கவில்லை. வைகோவுக்கு இது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. யார் அந்த 2 பாஜக தலைவர்கள் அப்படின்னா, ஒருவர் திரு சுப்பிரமணிய சாமி. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா, இந்தியாவில் எல்டிடி தடை செய்யப்பட்ட இயக்கம், மதிமுக சேர்ந்து திரு வைகோ அவர்கள் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணி வரார், மதிமுகவை தடை பண்ணணும் அப்படின்னு அவர் பேசியதாகவும், பாஜக கூட்டணியை விட்டு மதிமுக தானாக பிரிந்து செல்லப்பட வேண்டும் அல்லது மதிமுகவை பாஜக வெளியேற்ற வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு தமிழக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இன்னொரு புறம் திரு ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த, அதாவது தமிழகத்தை சேர்ந்த 5 மீனவர்களுக்கு மரண தண்டனை இலங்கையில் விதிக்கப்பட்டது திரு மோடி அவர்களுடைய தலையீட்டால் தான் 5 பேரையும் விடுதலை செய்தார் ராஜபக்சே. ஆனால் திரு வைகோ இதை ஒரு நாடகம் என்று பேசி வருகிறார். இந்த மாதிரி கடுமையாக நரேந்திர மோடி அவர்களை வைகோ தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். எதிர் விளைவுகளை திரு வைகோ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஒரு மறைமுக மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகின்றது. இதற்கு அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ கண்டனம் தெரிவிக்கவில்லை. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் திரு ஹெச் ராஜா அப்படி பேசியிருக்க கூடாது என்று கண்டனம் தெரிவித்திருந்தாலும் பாஜக மேலிடம் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று திரு வைகோவிடம் அதிருப்தி இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனாலதான் பிரிஞ்சு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் இந்த கருத்தை ஒரு புறம் தெரிவிக்கையில மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் 2 வருஷத்துல தமிழகத்துல தேர்தல் வள உள்ளது. பாஜக கால்பதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. உண்மையில் மதிமுக பாஜகவை விட்டு பிரிந்தது யாருக்கு இழப்பு என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. மதிமுக விலகியதால் யாருக்கு இழப்பு என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பல குற்றச்சாட்டுகளை மதிமுக வெளியேற்றத்தின் போது அதற்கு முன்பிலிருந்தே சொல்லி வருகிறது. அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறதா? விரிவாக விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார் மதிமுகவை சேர்ந்த திரு பாண்டியராஜன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய இணைகிறார். பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் புதுடெல்லியிலிருந்து இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாஜகவோடு மற்றொரு கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்.
திரு ஹெச் ராஜா, மதிமுக உங்கள் கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது. உங்கள் பேச்சும் கூட, உங்களுடைய பேச்சு ஏற்படுத்திய சர்ச்சையும் கூட இந்த முடிவுக்கு காரணமாக நம்பப்படுகிறது அல்ல சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியோடு வெளியேறுகிறோம் என்கிறார் வைகோ. இந்த முடிவு உங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறதா? அதாவது அருவருத்த சாப்பாட்டுக்கு முறமுறத்த பட்டினி தேவலாம்னு கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. கூட்டணி என்பதே எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் அக்ரிகேஷன் ஆஃப் ஓட்ஸ். கூட்டணி கட்சிகள் அவரவர்களுடைய வாக்குகளை கூட்டணி கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். தொடர்ந்து 6 மாதங்களாக மத்திய அரசாங்கத்தை, அதிலும் குறிப்பாக பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களை, திரு ராஜ்நாத் சிங் அவர்களை தினந்தோறும் விமர்சித்துக் கொண்டு அரசாங்கத்தை மானங்கட்ட மத்திய அரசு, மோடியாக இருந்தால் என்ன, எவனா இருந்தா என்ன என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களுடைய வாக்குகள் எங்களுக்கும் வராது, எங்கள் வாக்குகள் அவர்களுக்கும் எங்களால டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆகவே ஒரு கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு பிக்கரிங் அலையன்ஸ் அந்த மாதிரியா இருந்தா இது அவருக்கும் பிரயோஜனம் இல்ல, நமக்கும் பிரயோஜனம் இல்ல. அதனால இன்றைக்கு மதிமுக எடுத்திருக்கின்ற இந்த முடிவு மகிழ்ச்சியானது, வரவேற்கிறேன். பாரதிய ஜனதால பல்வேறு கருத்துக்கள் இல்ல, இந்த விஷயத்திலேயே கூட வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கிறதோ மதிமுக வெளியேறியதை பொறுத்த வரைக்கும்? இல்லைங்கிறேன். நீங்க மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறீங்க. இல்ல, இன்னைக்கு கூட மாநில தலைவர் சொல்லியிருக்கார் தெளிவா, இது மதிமுகவுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு நஷ்டம் இல்லை. நீங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறீங்க, உங்களுடைய மாநில தலைவர் எங்களுக்கு பெரிய இழப்பு இல்ல, மதிமுகவுக்கு தான் இழப்பு அப்படிங்கிறாரு. இந்த ஒரு கூட்டணி உருவாறதுக்கு காரணமா இருந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இது துரதிருஷ்டவசமானது, வருத்தத்துக்குரியது அப்படிங்கிறாங்க. நீங்க மகிழ்ச்சின்னு சொல்ல, பாதிப்பு இல்லைன்னு டாக்டர் தமிழிசை சொல்ல, இது வந்து வருத்தத்துக்குரியது, துரதிருஷ்டமானதுன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ல, பல்வேறு கருத்துக்கள் இல்லையா? இது பல்வேறு கருத்துக்கள் இல்ல, பார்க்கின்ற பார்வையில வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணி வேண்டும் எப்பொழுதுமே வருத்தம் அப்படிங்கிற சொல்லுக்கும் நேரே எதிர்மறை இல்லையா? இல்ல, நான் பார்க்கிற பார்வை என்னன்னா 2014 இந்த கூட்டணியால் கூட்டணி கட்சிகளுக்கு மதிமுக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் ஏதாவது பலன் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமா என்று சிந்தித்து பார்த்தால் இருக்காது. ஏனென்றால் நமக்கு கூட்டணிக்குள்ள இருக்கின்ற கட்சிகளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அத ரூமுக்குள்ள பேசி இருக்கணும். வெளிப்படையா பேசிக்கொண்டு 2 தொண்டர்களுக்கும், கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் கசப்புணர்வை ஏற்படுத்தினால் ஓட்டு கேட்கிற அன்னைக்கு 2016 போய் மக்கள் எப்படி ஒத்துமையா ஓட்டு போடுவாங்க? ஆகவே இந்த ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை பாராளுமன்ற தேர்தலில் கூட நாம் கூட்டணி அமைக்கும் பொழுது அது பளிச்சுன்னு கூட்டணியானது அமைந்திருந்திருக்குமானால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னும் பல எம்பி சீட்டுகளை கூட நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இன்றைக்கு வெற்றி பெறாத எங்களுடைய அங்கத்தினராக இருந்த கூட்டணியில எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி கிடைச்சிருக்குங்கிறது என்னோட கருத்து. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு கூட்டணின்னு சொன்னா அது தினந்தோறும் நாம் வசைபாடி கொண்டு ஒருவர் இருக்கின்ற கூட்டணி என்பது நிச்சயமாக 2 பேருக்கும் பலன் அளிக்காத ஒரு சூழ்நிலை விட நிலை இன்னைக்கு இல்ல அப்படிங்கறது ஆகிய காரணத்தினால எங்களுக்கு மகிழ்ச்சியைத்தான் அளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில அதனாலதான் நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். விமர்சனம், டிசென்ட் அப்படிங்கிறது இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் ஒரு நாட்டில் எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கலாம், ஒரு கூட்டணியில கூட இருக்கலாம். ஆனா சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை இலங்கை தமிழ் விவகாரத்துல, காவிரி விவகாரத்துல, முல்லை பெரியார் விவகாரத்துல, மொழி விவகாரங்கள்ல வைகோ சொல்லி வருகிறார். அதுல பலருக்கு உங்களோட கருத்தொற்றுமை இருக்கலாம். ஆனா பாரத பிரதமரையோ இல்ல உள்துறை அமைச்சரையோ கூட்டணியில இருந்து கொண்டே மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருமையில பேசியது அப்படிங்கிறது இந்த ஒரு நிலைமையை மோசப்படுத்தியது அப்படின்னா மேயா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி ஒருமையில பேசல அப்படிங்கிறார் வைகோ. எப்படி மறுக்கிறீங்க? அதேதான் நானும் சொல்றேன். முதல்ல உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ராஜாவோட ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் தட் இது முடிச்சுட்டு அவரும் சொன்னாரு. அவரும் என்ன சொன்னாருன்னா மோடி அவன் இவன் பேசினாரு அப்படின்னு சொன்னாரு. அதை ஒட்டித்தான் உங்களுடைய கேள்வியும் இருக்கு. ஒரு கட்டத்தில் கூட அப்படி ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ பயன்படுத்தவே இல்லை. வாடா போடான்னு உள்துறை அமைச்சர் நான் தெளிவா சொல்றேன். இல்ல இல்ல அவருடைய அவர் எந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியதோ அதனது ஒலி நீங்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றீங்க? Let us listen. வைகோ என்ன சொன்னார்? 75% மக்கள் இந்தி தான் பேசுகிறார்கள், சமஸ்கிருதம் தான் தாய் பாஷை. வச்சுக்கோ, உன் பாஷை இருக்கிற நாடை மட்டும் நீ வச்சுக்கோ, மற்ற நாள் வெளியே போகட்டும், நீயே வச்சுக்கோ.
உன் மொழியை நீயே வச்சுக்கோ. எங்க நாங்க வெளியே போயிருக்கோம் வச்சுக்கோடா வச்சுக்கோ. இதுதான் ஆரம்பம். நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்றான் வச்சுக்கோடா அப்படின்னா ஒரு நாட்டுடைய தப்பா சொல்றீங்க. ராஜ்நாத் சொல்றாங்கிற வார்த்தை சொல்லவே இல்லை. மறுபடியும் போடுங்க. நிச்சயமா போடுறேன். மறுபடியும் வச்சுக்கோடா அப்படிங்கிற வார்த்தை இல்லையா? வச்சுக்கோடான்னு சொன்னது உண்மை. நேர்கள் முடிவெடுக்கட்டும். ராஜ்நாத் சிங் ஒரு விளக்கம் கொடுக்கணும் முதல்ல. பிளீஸ் அலோவ் மீ. என்னன்னா இதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு ராஜ்நாத் சிங் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயல்கிறார் அப்படிங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட். அங்க திணிக்க முயல்கிறார் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா திணிக்க முயல்ற வச்சுக்க அப்படின்னு சொல்லுவது அது ராஜ்நாத் சிங்கை நோக்கி அல்ல. நீங்க அங்கதான் கவனிக்கணும். இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட். வச்சுக்கோடா அப்படின்னு சொல்றது அரசாங்கத்தை பார்த்து பொதுவா ஒரு அரசாங்கம் சொல்றது அரசாங்கத்தை வச்சுக்கோன்னு சொல்றது ராஜ்நாத் சிங் சொல்கிறார் அப்படிங்கறதா இல்ல. என்ன சொல்றாரு இன்னொரு முறை போடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க கட் பண்ணிட்டீங்க. இல்ல இன்னொரு முறைக்கு போடுங்க. ராஜ்நாத் சிங் சொல்றார் 75% மக்கள் ஹிந்தி தான் பேசுகிறார்கள், சமஸ்கிருதம் தான் தாய் பாஷை. வச்சுக்கோ, உன் பாஷை இருக்கிற நாடை மட்டும் நீ வச்சுக்கோ, மற்ற நாடு வெளியே போகட்டும். நீயே வச்சுக்கோ, உன் மொழியை நீயே வச்சுக்கோ. எங்க நாடு வெளியே போயிருக்கோம் வச்சுக்கோடா வச்சுக்கோ. இதுதான் ஆரம்பம். வச்சுக்கோடா அப்படின்னு சொல்வது அரசாங்கத்தை பார்த்தே தவிர ராஜ்நாத் சிங்கை பத்தி இல்ல. ராஜ்நாத் சிங் சொல்றான்னு அவர் சொல்லலன்னு சொல்றேன். நேர்களுடைய முடிவு குற்றோம். இந்த நிலையில திரு செந்தில் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். வைகோ சில முக்கியமான விமர்சனங்களை வைக்கிறார். இலங்கை தமிழர் விவகாரத்திலேயாகட்டும், இல்ல காவிரி விவகாரத்திலேயாகட்டும், முல்லை பெரியார் விவகாரத்திலேயாகட்டும், இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு, இந்த மொழி பிரச்சனை, இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, இல்ல ஒரு பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன, வேதனை அளிக்கிறது, தமிழர்களுக்கு துரோகம் செய்வதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு இவ்வளவு கொடுமையா சொல்லனாலும் கூட இதே குற்றச்சாட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. இதை தாண்டிய சில சந்தேகம் இருக்கிறது. பாமக இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறதா? நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, எந்தெந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க விருப்பம்னு சொல்லிட்டீங்க, அதுல பாஜக இல்ல. எந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமையாக கருதப்படுகிறதோ பாஜக இல்ல. முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சாச்சு. நீங்க இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பதாக கருதலாமா, இல்லை என்று கருதலாமா? நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீர்கள். 3 கேள்விகள் கேட்டிருக்கீர்கள். ஒவ்வொன்றாக பதில் சொல்கிறேன். முதல்ல, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 2016ஆம் ஆண்டிலே திமுக அதிமுகவுக்கு மாற்று ஆட்சியை அமைப்பதற்காக பாடுபடும். அதற்காக அந்த மாற்றை கொடுக்கக்கூடிய, மாற்றை விரும்பக்கூடிய கட்சிகளோடு இணைந்து அந்த தேர்தலை சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதுக்கு மோடி சரியான நபர் என்ற அடிப்படையிலே அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல கூட இருந்தோம். இல்ல, அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய 2016க்கான முதலமைச்சர் வேட்பாளர் என்று புரிந்து கொள்ள தேவையில்லை. அவர் அப்படி நாங்கள் அறிவிக்கல என்பதுதான் உங்களுடைய கருத்து. நாங்கள் கூட்டணி அமைத்த பின்பு கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை முடிவு செய்வோம் என்பதுதான் கருத்து. அதனால 2016 எங்களுடைய நோக்கம் என்பது திமுக அதிமுக மாற்று காண்பது. அதனால 2016க்கான கூட்டணி என்பது வேறு, 2014ஆம் ஆண்டுக்கு அமைந்த கூட்டணி வேறு. நாங்கள் தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். 5 ஆண்டுகள் நாங்கள் மோடியை ஆதரிப்போம். ஒரு விஷயத்தை பாமகவுடைய பொதுக்குழு கூடியது, அதுல பேசிய அத்தனை தலைவர்களும் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் தான் பேசினாங்க. யாரும் மறுத்து பேசல. அன்னைக்கு விவாதம் கூட நடத்தினோம். உங்களுடைய கட்சியுடைய பிரதிநிதி கூட அதை மறுத்து பேசல. இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலன்னு சொல்றீங்க. which one do we go by? தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அறிவிப்பு என்பது முறைப்படி அறிவிப்பு செய்யப்படவில்லை. எங்களுடைய பொதுக்குழுவின் தீர்மானத்தில் அது இல்லை. ஆனால் என்னை நீங்கள் தனியாக இந்த மைக் இல்லாம கேட்டீங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறதுக்கான அனைத்து தகுதியும் உடையவர் அன்புமணி என்றும் அவர் வருவது என்னுடைய விருப்பம் என்றும் சொல்வேன். அது என் கட்சியோட விருப்பம். ஆனால் கூட்டணி என்று அமையும் போது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவருடைய பலத்தை பொறுத்து முதலமைச்சரை முடிவு செய்வார்கள். அது இப்பொழுது விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை. அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாமக கருத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். திரு ராஜா அவர்கள் குறிப்பிட்டார், கூட்டணிக்குள்ள குழப்பம் என்றால் தனியாக சொல்லிருக்கலாம். கூட்டணியில
எங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டும் என்றோ அல்லது குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அழைக்கப்படவில்லை என்றோ ஒரு பிரச்சனை இருந்து தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்றால் அதை மோடியின் காதில் ரகசியமாக சொல்லலாம், திரு ராஜாவின் காதிலே சொல்லலாம். ஆனால் இப்பொழுது திரு வைகோ எழுப்பியிருப்பது என்பது எல்லாமே பொதுவான பிரச்சனைகள், இலங்கை தமிழர் பிரச்சனைகள். மாற்றத்துக்கு மோடியும் பிஜேபியும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேல இந்திய மக்கள் அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் ஏதோ பெரிய மாற்றம் நடக்க போகுது வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வருத்தம் வைகோவுடைய வருத்தம் போன்றதுதான். இலங்கை தமிழர் பிரச்சனையில இதுவரை எப்படி அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த இலங்கை பிரச்சனை பற்றிய கொள்கைகளை முடிவு செய்து அதை அரசாங்கம் கேட்டுக் கொண்டிருந்தோ அதே வழியில இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பது அளப்பரிய வேதனை. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அந்த அம்மாட்ட பேசுறத சொன்னோம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இலங்கை பிரச்சனை இப்படி கையாளுங்கள் என்று சொல்வதை விட மறுபரிசீலனை செய்யுங்கள், முழுதாக மீண்டும் ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய முதல் பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அவர் ஒவ்வொரு பிரச்சனையும் தானே முன்னின்று தீர்மானிக்கிற ஒரு அறிவு படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எலைட். அவர் நேரடியாக தலையிட்டு வெளியுறவு கொள்கையை வகுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தார். ஆனா அதற்கு பிறகு வந்த அரசியல்வாதிகள் எல்லாமே அதை முழுக்க வெளியுறவுத்துறையில் இருக்கிற அதிகாரிடம் கொடுத்து விட்டார்கள். இந்த நிலை விரும்பத்தகுந்தது அல்ல. நீங்கள் தயவு செய்து புதிய முடிவுகளை எடுங்கள், மறுபரிசீலனை செய்யுங்கள். சீனாவுடைய கை ஓங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்காக இலங்கை படுகொலைக்கு இந்தியா உதவி செய்ததோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. மாறாக இந்தியாவுக்கு எதிரான நிலைக்கு ஸ்ரீலங்கா சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து சுப்பிரமணியம் சாமியை போன்ற, நான் இந்த வார்த்தையை கடுமையா அவரை பத்தி சொல்ல விரும்பலைங்க. அவர் ட்விட்டர்ல அவர் போடுறதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது. இலங்கைக்கு போறாரு, இலங்கையில கடுமையா பேசாரு, தமிழ்நாட்டு அரசு கத்தை கொண்டிருப்பார், கவலைப்படாது என்று சொல்கிறார். சுப்பிரமணியம் சுவாமி என்பவர் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு மனிதர். அவரை போன்றவர்கள் பேசுவதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது எங்களுக்கும் வேதனையை தருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நடுவர் அரசுக்கு கொடுக்கிற ஆதரவு என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கென தெளிவான கொள்கைகள் உள்ள ஒரு கட்சி. நாங்கள் சில குறிப்பிட்ட மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை அரவணைப்போம், ஆதரவு கொடுப்போம். மக்களுக்கு நன்மை இல்லை என்றால் எதிர்ப்போம். இலங்கை தமிழர் பிரச்சனையில யூ டர்ன் எடுத்திருக்கிறது என்பது மதிமுகவும் பாமகவும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக ஒன்று சொன்னார்கள், தேர்தலுக்கு பிறகு இலங்கை தமிழர் விவகாரத்தில் அவர்களுடைய அணுகுமுறை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்பதுதான் மதிமுக தொடர்ந்து சொல்லி வருவது. பாமகவும் கூட்டணியில் இருந்து கொண்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதுவே தான். இதை தாண்டி இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைக்க தவறிவிட்டதா தேசிய ஜனநாயக கூட்டணி? ஹெச் ராஜா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். வைகோ பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுதும் கூட சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை வைத்தார். அந்த இஷ்யூஸுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக போகும். இதை தாண்டி இருந்திருக்கக்கூடிய கேள்வி, நீங்க இந்த கட்சிகளை தமிழ்நாட்டில் உங்களுடைய அணியில காம்பனன்ஸா இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்க தவறிவிட்டீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எவ்வளவு முறை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு கூட்டம் நடந்தது, எவ்வளவு விஷயங்கள்ல ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச்ச இந்த ஒரு கூட்டணிக்கு தலைமையில் ஒரு முக்கிய கட்சிங்கிற அடிப்படையில பாஜக எடுத்தது. இந்த இஷ்யூஸ்ல டிஃபரன்சஸ் முதல் நாள்ல இருந்து இருக்கிறது, மோடி பதவியேற்ற நாள்ல இருந்து இருக்கிறது. இதை அயன் அவுட் செய்ய, இதை குறைப்பதற்கு, ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன முயற்சியை தமிழ்நாட்டில் பாஜக எடுத்திருக்கிறது? மதிமுகவா பாமகவா இந்த விஷயங்கள் அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு, அவங்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு பாஜக எத்தனை கூட்டங்களை நடத்தியிருக்காங்க? இல்லைங்க, நான் சொல்றதே அவங்க குறைகளை பேசினாங்கிறது கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. முதல்ல தந்தி டிவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்படுறேன். ஏனென்றால் நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையானது என்பதை திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியதை உன் பாஷையிலேயே சொல்றேன், நீ வச்சுக்கோடா என்றெல்லாம் இவர்கள் சொன்னது அரசாங்கத்தை அல்ல என்பது. இரண்டாவது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை வழங்கிய தீர்ப்பு வந்தது அக்டோபர் 30. நவம்பர் 4ஆம் தேதி திரு வைகோ அவர்கள் பேசும்பொழுது சொல்றார், நான் என் காதுகளால் கேட்டேன், என் கண்ணால் பார்த்தேன் தொலைக்காட்சியிலே. இந்த தீர்ப்புக்கு மோடி காரணம். இந்த மானங்கட்ட மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, மோடி உனக்கு தெரியாதா? ஆகவே நான் சொல்ல வந்ததே எனக்கு ஆட்சேபனை. இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைகளுக்கோ விமர்சனத்துக்கோ நான் பதில் சொல்லல. நான் அதுக்கு கேள்வி அதுவல்ல திரு ஹெச் ராஜா. இந்த வித்தியாசங்களை களைவதற்கு பாஜக என்ன முயற்சி செய்தது? இந்த ஒரு 6 மாதத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்த குறைகள் தொடர்ந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்க, இதை களைவதற்கு கோஆர்டினேட்டடா என்ன அப்ரோச் எடுத்தீங்க? அது அகில இந்திய தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அது பற்றி பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. வைகோடைய குற்றச்சாட்டு இருங்க.
நான் சொல்றேன், நீங்க நாம கோர் இஷ்யூ விட்டுட்டு போக முடியாது. ஏனென்றால் எனக்கு முதல் ஆட்சேபனையே நான் தேர்தல் பொழுதே சொல்லி இருக்கிறேன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை சித்தாந்தமே எனக்கு ஏற்புடையதல்ல. அதை அப்பவே நான் சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த பாரத தேசம் என்பது ஏதோ ஒரு நிலப்பரப்பல்ல, துண்டு நிலம் அல்ல. இது அவள் ஜீவித்திருக்கின்ற தாய். அவள் அந்த பாரத நாட்டு நான் இதுல ரஷ்யாவில் இருந்தது மாதிரியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று அறிவிக்க வேண்டும். பிரிந்து செல்கின்ற உரிமையோடு இந்த நாடானது இருக்கவனே இல்ல. எங்க நான் சொல்றத முழுக்க கேளுங்க, இடையில மறிச்சா இப்ப ஏன்னா 2 பேர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, உங்க கேள்விக்கும் சொல்லணும். ஆகவே அடிப்படையிலே கருத்து வேறுபாடு இருக்கு. அதனால நான் இதை அறிவிச்ச அன்னைக்கே எம்டிஎம்கேயோட மேனிபெஸ்டோ வந்த அன்னைக்கே இந்த கருத்துக்கு எனக்கு ஒப்புடைமை இல்லை அப்படின்னு நான் அப்பவே சொல்லியிருக்கேன். நான் கூட்டணி பத்தி அப்ப கவலைப்படல. அதே மாதிரியா பிரதமரையும் உள்துறை அமைச்சரும் பேசியது மாத்திரமல்ல, 100வது சுதந்திர தினம் கொண்டாட இந்தியா இருக்காது. இதை யார் இவர் சொல்றதுக்குன்னு கேட்கிறேன். இந்த தேசத்தில் இருக்க 125 கோடி வைகோவை தெளிவுபடுத்திருக்கிறாரு. எதிரானது அல்ல. இந்த நிலை தொடர்ந்தால் முல்லை பெரியாரிலேயோ காவிரியிலேயோ இன்டர்ஸ்டேட் ரிவர் பிரச்சனையிலேயோ இதே நிலைப்பாடு தொடர்ந்தால், இதே அணுகுமுறை தொடர்ந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவரும் கூட இதுதான் தீர்வுன்னு சொல்லல. இந்த நிலை தொடர்ந்தால் அப்படிங்கறது அவருடைய அந்த வரையும் சேர்த்து சொல்லிடுங்க. இல்லைங்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மேனிபெஸ்டோல சொன்ன கருத்திலிருந்தே அடிப்படையிலே இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் போட்டுதான் இது செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால் நீங்க பார்க்கும் பொழுது இந்த நாடு ஒன்னா இருக்காதுங்கிறார். நான் கேட்கிறேன், தமிழர், தமிழகம் இந்த 3க்கும் இந்த 6 மாதத்திற்குள் மோடி அவர்கள் அரசாங்கம் செஞ்சிருக்கின்ற மாதிரி வேற யாரும் செய்யலன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள், குற்றம் சாட்டினீர்கள், இந்த தீர்ப்புக்கு மோடி காரணம்னு. 18 நாள்ல அந்த 5 மீனவர்களும் உயிரோடு இந்திய மண்ணுக்கு கொண்டு வந்தோமே, அதை கபட நாடகம் என்று சொன்னது நாடகம் இல்லையா? அதுக்கு அடுத்ததா சொல்றேன். இருங்க நான் சொல்லிடுறேன். இன்னும் 2 பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நாடு முழுவதும் வட மாநிலங்கள் முழுவதும் திருவள்ளுவர் பிறந்த தினம், பாரதியார் பிறந்த தினம் தேசிய விழாவாக கொண்டாடப்படும். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, மத்திய HRD மினிஸ்டர் திருமதி ஸ்மிருதி இரானி ஒரு மாணவன் வட மாநில பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்க வேண்டும் என்று கேட்டாலும் நாங்கள் ஆசிரியர் நியமிப்போம்னு. ஆகவே தமிழருக்கு அதே மாதிரி போன வாரம் தமிழ்நாடு வந்திருந்த மத்திய நீர்வள ஆணையர் பாண்டியா உச்ச நீதிமன்றம் 152 அடிக்கு உயர்த்தலாம் என்று ஆணையிடுமானால் மத்திய அரசு முல்லை பெரியாறு நாங்க உயர்த்துவோம்னு. ஆகவே எல்லா விதத்திலும் இந்த தமிழுக்கு பெருமை சேர்ப்பதிலிருந்து இது யாரும் வட மாநிலத்தில் இருக்கவங்க தமிழ் திணிப்புன்னு பேசல. வருவோம். காவிரி சார்ந்த முல்லை பெரியாறு திட்டம் போட்டு தேச பிரிவினை செய்ய வேண்டும், தேசத்தை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு பேசுவது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. அதுல கூட நான் கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்தை இந்த நாட்டின் பிரதமர் உலகம் போற்றுகின்ற ஒரு தலைவனை அவன் இவன் பேசுறதும், எங்க கட்சிக்கு 6 வருஷம் தலைமையேற்று நடத்திய ராஜ்நாத் சிங் அவர்களை போடாபாடான்னு பேசுனதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அரசியல் நாகரிகமா நான் எந்த கட்சியும் விமர்சிச்சதில்லை. ஆனால் எங்கள் தலைவர்களையும் என் பாரத தாயை பிரிப்பேன், 100வது சுதந்திர தினம் கொண்டாட இந்தியா இருக்காதுங்கிறத ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது. அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு முதல்ல நான் பதில் சொல்லணும். திரு ராஜா அவர்கள் சுமந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கும். திரு ராஜா அவர்கள் மறுபடியும் பொய் சொல்கிறார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கேயும் ஒருமையில பேசல. இப்ப மறுபடியும் இந்த நாட்டை பிரிக்கிறோம், பிரிவினைவாதிகள் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய பொய். நான் மறுபடியும் இன்னைக்கு விளக்கம் பொதுச் செயலாளர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கலாம் இந்த ஒருமைப்பாடை காப்பதில். காவிரி இந்த நிலை தொடருமானால் இன்டர்ஸ்டேட் ரிவரா இருக்காது, இன்டர்நேஷனல் ரிவரா இருக்கும், நாங்க தனியா பிரிந்து போக நேரிடும். இந்த ஒரு கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு அப்படி சொல்லல. நீங்கள் மாநில உரிமையை கொடுக்கவில்லை என்றால் நாடு நீ வச்சுக்கோ, ஏன் நாடு நாங்க வச்சுக்கோ, நாங்க தனியா போங்கிற ஒரு கருத்தெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது? இப்படி நீ பண்ணிக்கிற உரிமையை நீ கொடுக்காமல் நீ இந்தியை திணித்துக் கொண்டிருந்தாலோ, சமஸ்கிருதத்தை திணித்துக் கொண்டிருந்தாலோ, தமிழருடைய வாழ்வாதார உரிமைகளை எடுத்துக் கொண்டிருந்தாலோ இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க முடியாது. இந்த நாட்டில் சீர்குலைந்து போகும். இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டிய நாடு. ஓ நாடு நீ வச்சுக்கோ, நாங்க தனியா போறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ நாடு அப்படிப்பட்ட சூழலை நீ உருவாக்கி விடாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீ உருவாக்கி விடாதே என்பதுதான் நாங்க சொல்ல வர்றோம். பிரிவினைக்கோ ஒருமைப்பாட்டுக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடோ மதிமுகவுக்கு கிடையாது. ஓ ரைட். மதிமுக இந்திய ஒருமைப்பாடை வேண்டுகிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட தேசிய இனங்களின் ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் அடிப்படை அர்த்தத்தை புரிஞ்சுக்க நான் விரும்புறேன். ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் இன்டர்நேஷனல் ரிவர் ஆகும் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? நீ அப்படி செய்யவே இல்லைன்னா இந்த காவிரியில மேகத்தில் இப்ப வந்து அணை கட்ட போறீங்க. அந்த அணையை நீங்கள் தடுக்கவில்லை என்றால் அந்த அணையை தடுக்கவில்லை என்றால் ஒரு நாட்டோட ஒருமைப்பாட்டை நீங்கள் காப்பாற்றவில்லை என்றால் சரியான முறையில் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை ஏற்படாம எப்படி ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் இன்டர்நேஷனல் ரிவர் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் சரியாக அணுகவில்லை என்றால் அந்த தேசிய இனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு உருவாகும். அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழலை உருவாக்கி விடாதீர்கள் அப்படின்னா நாங்க சொல்றோம். திரு சுமந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நிலைமையை உருவாக்கி விடாதீர்கள். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்ஸ். அதாவது இரு கட்சிகளுமே வந்து ஒரு கொள்கை ரீதியாக இணைந்த ஒரு கூட்டணியே கிடையாது. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த நேரத்தில் கூட்டணிக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். வைகோவுக்கும் அப்போது கூட்டணிக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். கட்சி தேவைப்பட்டது. இல்லை என்றால் தனித்து போட்டிட்டு இருக்கலாம். போட்டி ஏன் தனியா போயிருக்காங்க? இல்ல நிச்சயமா ஒரு நிமிஷம். முந்தா நாள் வந்து பல செய்தியாளர்கள் போய் கேட்கும் போது அலையன்ஸ் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். முந்தா நாள் வண்டியில போறாரு, போய் மைக்கு போட்டு கேட்கறாங்க, சொல்றாரு அலையன்ஸ் இஸ் ஸ்டில் இன்டாக்ட், ஐ எம் வெரி மச் இன் தி அலையன்ஸ். போட்டு பாருங்க முந்தா நாள். என்ன இதுனாக்க இது வந்து திரு ராஜா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் முதல்ல சொன்னேன் இது வந்து இந்த கூட்டணி சரியில்லைங்கிறாரு. அப்போ தமிழக பாஜக யார் இந்த கூட்டணியை ஆதரிச்சாங்கன்னு திரு ராஜா சொல்லிட்டாங்க. அதுவும் வசதியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்னல் பேட்டில். பிஜேபி தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள நடக்கிற ஒரு உட்கட்சி விஷயத்தை வந்து அவர் கொஞ்சம் வெளியே ஆதரிச்சாங்க. இல்ல இதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க ஹரி. எஸ் சார். அதாவது நான் கூட்டணியை வந்து ஏற்கவில்லைன்னு சொல்லல. கூட்டணி வரும்பொழுது நானும் அதை வரவேற்றேன் தான். ஆனா மதிமுகவோட தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கவில்லை. அதான் நான் அன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சிவகங்கையில. அடிப்படையில இந்த நாடு இருங்க, நான் பேச விடுங்க. நீங்க குற்றச்சாட்டு சொன்னா பேச விடணும். அதாவது இந்த நாட்டில் வந்து இந்த நதிநீரை பொறுத்த வரைக்கும் போன மாதம் தான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சுஸ்ரீ உமா பாரதி அவர்கள் எல்லா மாநிலங்களுடைய பாசனத்துறை அமைச்சர் ஒரு நிமிஷம் அனுமதிங்க. அவங்களுடைய முக்கிய இதே வந்து பீயிங் நேஷனலிஸ்டிக். அதையே வந்து திரு வைகோ அவர்கள் வந்து அதை ஏத்துக்கிறாரா இல்லையாங்கிறது வேற கேள்வி. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அடிப்படை கொள்கையில் எந்தவித ஒரு ஒற்றுமை இல்லாத ரெண்டு கட்சிகள். நான் சுப்பிரமணிய சாமி தைரியமா வந்து சொன்னார், நான் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது வந்து பாஜக செய்யும் மிகப்பெரிய தவறுன்னு சொன்னார். இப்ப ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு, கொள்கையில இருந்த சில விஷயங்களை, அறிக்கையில இருந்த சில விஷயங்களை நான் ஏத்துக்கல, ஆனா கூட்டணியை நான் வரவேற்றேன். அப்படின்னா என்னது? எல்லா விஷயத்திலும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு கூட்டணி இருக்கு. நான் ஒரு வாரம் முன்னாடி அவங்க தமிழிசை சவுந்தரராஜனுடைய இன்டர்வியூ பாருங்க. வைகோ இந்த மாதிரி திரு பிரபாகரனுடைய பிறந்தநாள் அந்த கொண்டாட்டங்களை பத்தி கேட்கும் போது, இது அவர்களுடைய நிலை, இது எல்லாருக்கும் தெரிந்த நிலை, இதை நீங்க கண்டிக்கிறீங்களா? இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவருடைய நிலை. தமிழக பாஜக ஏன் வெளியே வந்து சொல்லவில்லை, இது வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இல்ல அவருடைய இல்லைங்க, நம்ம ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறோம். நீங்க ஒரு என்னுடைய கொள்கைக்கு நான் ஏற்றுக்கொள்ளாத தேசிய பாஜக அதை கண்டம் பண்ணிட்டாங்க. அந்த வைகோ திரு பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதை தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இயல்பாகவே முரண்பாடுகள். ஏன் தமிழக பாஜக கண்டம் பண்ணல? கண்டிக்க வேண்டாமா? இல்ல, இயல்பாகவே முரண்பாடுகள் அதிகம் இருந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் திரு செந்தில் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு செந்தில் அவர்கள்ட்ட. நீங்க இன்னும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்கிறதா? ஏன்னா 2016 இன்னும் கட்சிகளோடு கூட்டணி அமைக்க ஆசை அப்படிங்கறத ராமதாஸ் பட்டியலிடுகிறார். அதுல பாஜக இல்ல. 8 கட்சிகளை பட்டியலிடுகிறார், அதுல பாஜக இல்ல. என்ன புரிஞ்சுக்க?
இல்லை அது 8 கட்சிகள் பட்டியல் இல்லை என்பதை பற்றி சொல்வதற்கு முன்னால 2016 திட்டம் என்ன என்பதை முன்பே சொல்லிவிட்டேன். 2016 பாட்டாளி மக்கள் கட்சியின் திட்டம் என்பது திமுக அதிமுகவுக்கான மாற்றை கண்டுபிடிப்பு தான். அந்த மாற்றை விரும்புகிற அத்தனை கட்சிகளும் கூட்டணி. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறது, இந்த வரலாற்று முக்கியத்துவமாய் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்டி படைத்து தமிழகத்தை பின்னணிகளுக்கு சென்று அடைய செய்திருக்கின்ற இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று கண்டுபிடிப்பு. அந்த மாற்று யார் யாரா இருக்க முடியும், அந்த மாற்றுக்கு அந்த கூட்டணியில யார் யாரெல்லாம் இடம்பெற முடியும் அப்படின்னு எந்த கிரே ஏரியாவுமே விடாம எந்த குழப்பமும் விடாம இந்த கட்சிகள் நாம் தமிழர், காந்திய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டார். இந்த 8 கட்சிகளோட தான் நாங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இவங்க தான் இந்த மாற்றுக்கு நம்மளோட துணை நிற்க முடியும்னு. காங்கிரஸ் இல்ல, பிஜேபி இல்ல, திமுக இல்ல, அதிமுக இல்ல. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதனால இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில 8 கட்சியை சேர்க்க முயற்சி காரணத்தினால அந்த கூட்டணி இல்லாமல் வரக்கூடிய கட்சிகள் தான் பட்டியல் இருப்பாங்க. இப்ப இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில நாம் தமிழர், காந்திய மக்கள் கட்சி இதெல்லாம் சேர்க்கறதுக்கு டாக்டர் ராமதாஸ் முயற்சி செய்கிறார். இஸ் தட் சோ? அப்படி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு அவர்களை இணைக்கிறார். ஓஹோ, நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்ன கூட்டணி 2014 தேர்தலுக்கானது. 2016க்கான தேர்தல் கூட்டணி என்பது வேறு கூட்டணி. அது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் இருக்கும். ஏற்கனவே பாஜக பேர் இல்லையே. டாக்டர் சொல்லும்போது இன்னமும் நிறைய பேர் சேர வேண்டும். டாக்டர் சொல்லும்போது பாஜக இல்ல. சோ பாஜகவையும் சேர்த்துதான் மருத்துவர் சொல்றாருன்னு டாக்டர் செந்தில் சொல்வதான் நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிந்துக்கணும். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் விரும்புகிறது. அதுவும் தொடர்ந்து திமுக அதிமுகவுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு இருக்கிற சிறிய பிரச்சனை என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று நினைக்கிறது. நாங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஒரு சின்ன பிரச்சனை. இது தீர்ந்து நிச்சயமாக திமுக அதிமுகவுக்கு மாற்றான மிக வலிமையான கூட்டணி. நீங்க சொல்ற மாதிரி 8 கட்சி இல்ல, 80 கட்சி சேர்ந்தால் கூட திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி 2014 வந்தே தீர வேண்டும். அதுக்கு பாட்டாளி மக்கள் தலைமை யாரு, அனைவரும் இணைய வேண்டும் என்பதை தலைமை யாரு அப்படிங்கறதுலதான் ஒரு சிக்கல் இருக்கே தவிர வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. மிகப்பெரிய பிரச்சனைகளால் தான் நாங்கள் வெளியில வந்திருக்கின்றோம் என்று பட்டியலிடுகிறார் திரு வைகோ. அந்த இஷ்யூஸுக்குள்ள நான் போயிடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட், பாமகவுக்கு இப்போ பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் திரு அன்புமணி மேல இருக்கிற கேசஸ். சோ இது வைகோ அவர்களுக்கு இருக்கிற நிர்பந்தம் சிச்சுவேஷன் வேற, பாமகவுடைய பிரச்சனைகள் வேற. இப்ப இன்ஃபேக்ட் டிசம்பர் மாதமே சில கேசஸ் எல்லாம் வருது. அதற்கும் இதற்கும் அதுக்கு மிக முக்கியமான மத்திய அரசை நீங்கள் எதிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் இல்லைங்க. இப்போ இல்ல அந்த கேசஸ் இருக்குமே, ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையில மத்திய அரசாங்கத்தோடு வேறுபடாம இருக்காரா? இல்ல, வேறுபடாமல் இருப்பது நீங்க உங்கள் கருத்தை தெரிவித்துக் கொள்வது வேறு, கூட்டணியிலிருந்து வெளியே வருவது வன்மையாக தேமுதிக சொல்றது. பாமக மிக கடுமையாக விமர்சனம் வெளியே வரலாமே. திரு வைகோ அவர்கள் அறிவித்தது போல் நாளைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி வெளியே வந்துட்டோம் அறிவிப்பு பண்ணலாமே. ரொம்ப ஷார்ட் ரிப்பட்டல் திரு செந்தில், ரொம்ப சுருக்கமா திரு ஹெச் ராஜா அவர்கள்ட்ட திரு பாண்டியராஜன் கேட்கணும். நான் எனக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமா அவர் திரும்ப அந்த வழக்கை பத்தி சொல்றாரு. தமிழக மக்களுக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு 2G வழக்கு என்பதை விட அந்த 200 கோடி ரூபாய் சன் டிவிக்கு எப்படி, கலைஞர் டிவிக்கு எப்படி வந்தது என்பதுதான் ஒரு ஆதாரமான பிரச்சனையான விஷயம். அந்த அடிப்படையில நிச்சயம் வழக்குல வேற மாதிரி முடிவு இருக்கும். அதே போல ஜெயலலிதா வருமானத்துக்கு எதிராக வழக்கு ஆதாரம் இருக்குது. இந்த மருத்துவ அன்புமணி மேல இருக்க வழக்கு ரொம்ப 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 சின்ன வழக்கு. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அதுவும் புது அனுமதி கிடையாது, பழைய அனுமதியை புதுப்பிப்பதற்கான ஒரு சின்ன வழக்கு, ஒரு ப்ரொசீஜர் வழக்கே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவம் உள்ள கட்சி, அதை கடுமையாக ஆட்சேபிக்கிறது தவறு. ரைட். நான் திரு ஹெச் ராஜா அவர்கள்ட்ட கேட்க வரும் என்றேன். திரு பாண்டியராஜன் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. திரு ஹெச் ராஜா, இந்த இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசணும். திரு வைகோ கூட்டணியில விலகிய பிறகு இல்ல, தொடர்ந்து ஃப்ரம் டே 1 உங்களை இந்த இஷ்யூஸ்ல விமர்சனம் செய்து வருகிறார். அதுல மெரிட்ஸ் இல்லைன்னு கருதுறீங்களா? இலங்கை தமிழர் விவகாரத்திலேயோ, காவிரியிலேயோ, கச்சத்தீவிலேயோ உங்களுடைய தமிழக தலைவர்களும் சரி, தேசிய தலைவர்களும் சரி பேசிய தொனி என்பது ஒன்று,
தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய அரசாங்கத்துடைய செயல்பாடு அப்படிங்கிறது இதுல பெரிய யூ டர்ன் எடுத்திருக்கிறது அப்படிங்கறதா சஜஸ்ட் பண்ணுகிறது. இதுல எல்லாம் உறுதியான ஒரு நிலைப்பாடை கொண்டவர் வைகோ. இதுல பாஜக அரசாங்கத்துடைய செயல்பாடு திருப்தி அளிக்கவில்லை அப்படிங்கும்போது இதுல விமர்சனம் செய்யாம மாறுபடாமல் வைகோவால் எப்படி இருக்க முடியும்? காவிரி விஷயத்திலேயோ இல்லாட்டி கச்சத்தீவு விஷயத்திலேயோ ஸ்ரீலங்கா தமிழர் விவகாரத்தில் அணுகுமுறையிலேயோ யூ டர்ன் எடுக்கவில்லையா பாஜக? இல்லைங்கிறேனா என்னை பொறுத்தவரை ஈவன் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் பற்றிய விஷயத்தில் கூட உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே மல்லை சத்யாவோடு என் நிலையை நான் தெளிவா சொல்லியிருக்கேன். எப்பொழுதுமே அகில இந்திய தலைமையினுடைய குறிப்புகள் அவர் அறிவிந்த தலைமையினுடைய கண்ணோட்டத்தை ஒரு நாளும் கூட மாறி நான் பேசினது கிடையாது. ஆகவே இதுக்கு மேல இந்த விஷயத்தை கேட்டபொழுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் என்ன அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். You allow me to speak. You allow me to speak. You have raised so many questions. இப்போ நதிநீரை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உமாபாரதி அவர்களுடைய கூட்டத்தை நான் இங்க ஞாபகப்படுத்த விரும்பினது எதுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நதிநீர் ஸ்டேட் சப்ஜெக்ட் மாநில பட்டியல்ல இருக்கு. ஆகவே முதல்ல அது நாம கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும். ஐ எம் டெல்லிங் யூ, நதிநீர்ங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. முத நாம இத கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு தேசிய நதிநீர் இணைப்பு 8 ஆண்டுகளுக்குள்ள முடிப்போம்னு சொன்னதுக்கு காரணமே ஆங்காங்க இருக்கின்ற பற்றாக்குறையால் பல பிரச்சனைகள் வர்றதுனால அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஒரு நிமிஷம் இல்ல இருங்க, நான் கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூக்கே வரேனா. நான் ஒரு வாதத்துக்காக கேட்கணும். இவர்கள் பேசுவது போல தனி தமிழ்நாடு என்று அறிவித்து விட்டால் கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் வரிசையில் நின்று தண்ணி கொடுக்குமா? பிரச்சனைகளுக்கு தீர்வே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பதுதான் தமிழ் மக்களுடைய நலன் விரும்புகின்ற செயல். இப்ப இந்த விஷயத்துல வைகோடைய குற்றச்சாட்டு கற்பனையாக, அதாவது என்னன்னா மெரிட்ஸ் இல்லாம இருக்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்போம்னு ஒவ்வொரு தலைவரும் சொன்னீங்க. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைச்ச பிறகு அமையல. கச்சத்தீவை மீட்போம் சொன்னீங்க. யூ டேக் எ டிஃபரண்ட் லைன். இலங்கை தமிழர் விவகாரத்தில் போர்க்குற்ற விசாரணை வேணும்னு சொன்னீங்க. போன அரசாங்கத்துடைய நிலைப்பாடுதான் எங்களோட அரசாங்கத்துடைய நிலைப்பாடு, மாறலன்னு அரசாங்கம் சொல்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆகிய காரணத்தினால் வெளியேறுகின்றோம். வாஜ்பாய் இந்த நிலைப்பாட்டை எடுக்கலன்னு வைகோ சொல்வதில் என்ன தவறு? நான் சொல்றது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கையிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதோ தமிழ் மக்களுக்கு எதிரான தாக்குதலோ கிடையாது. இன்னி வரை ஒரு மீனவர் இந்த போர்க்குற்ற விசாரணை வேணும்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க. தேர்தலுக்கு பிறகு இலங்கையில போர் ஒவ்வொன்றாக தீர்க்கின்ற காரணத்தால், அதாவது இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது தமிழர் தமிழக பிரச்சனைகளை ஒன்றொன்றாக மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் தீர்த்து வர்ற காரணத்தினால நாம் இதுவரை மத்தியில் இருக்கின்ற அரசாங்கங்கள் எல்லாம் ஏதோ தமிழ் விரோதம்னு பேசிக் கொண்டிருந்தோம். இனிமேல் முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரியாக பேசப்படுகிறதா என்று கூட அதாவது இலங்கை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி இங்க ஒருத்தர் தினந்தோறும் பேசிக் கொண்டிருந்தா ஒரு தீர்வும் வராது. இல்ல தேர்தலுக்கு முன்னாடி நீங்க எப்படி பேசுறீங்கிறதா திருவள்ளுவர் தேர்தலுக்கு முன்பாக போர்க்குற்ற விசாரணை நான் இல்ல இன்றைய மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார். நான் பதில் சொல்ல முடியும். இன்றைய மத்திய அமைச்சர் பேசுவது அப்படிங்கறது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு கருதுறீங்களோ? அன்றைய மாநில தலைவர் இன்றைய மத்திய அமைச்சர் போர்க்குற்ற விசாரணை ஆதரிச்சிருக்கிறார். எல்ஜி இல்ல கணேசன் நான் பேசியதை பற்றி நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள் முதல்ல பாத்தீங்கன்னா ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத அவர் டிஃபெண்ட் பண்றாரே தவிர தமிழக பாஜகவினுடைய நிலைங்கிறது வேற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லவில்லை. அப்ப ஆல் இந்தியா முடிவு டாக்டர் தமிழிசை கூறுவதற்கும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறுவதற்கும் திரு ராஜா டிஃபெண்ட் செய்யணுமா இல்லையா? இல்ல அதுக்கும் உங்கள் கட்சியினுடைய வியூ பாயிண்ட் தானே இது? இல்ல இல்ல கட்சியினுடைய மாநில தலைவி நான் கூறவில்லை. நான் அப்படியே கன்கர் பண்ணியிருக்கேன். எங்க மாநில தலைவி சொன்னதை நான் அப்படியே கன்கர் பண்ணியிருக்கேன். வைகோ அவர்கள் தொடர்ந்து பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் கடுமையாக பேசிய பொழுது நாங்க கோரிக்கையாக கூட வைத்தோம்.
அதையும் கேட்காமல் மீண்டும் அந்த மாதிரி செய்ததால் தான் இந்த சூழ்நிலை. இது அவர்களுக்கு தான் நஷ்டம் என்று மாநில தலைவர் ஐநா விசாரணை பத்தி பேசும்போது பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், திரு இலகணேசன் எல்லாருமே வந்து போன மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு தப்பு, நம்ம ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு யூபிஏ கவர்மெண்ட் ஸ்டாண்ட் தான் எங்களுடைய ஸ்டாண்ட் அரசாங்கம் அறிவிக்கிறது. கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தமிழ்நாடு தலைவர்கள் அல்ல, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் சொன்னாங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் யூ டேக் எ டிஃபரண்ட் பொசிஷன். காவிரி விஷயத்துல மேலாண்மை குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு மிஸ்டர் ஹரி ஹியர் மீ. கச்சத்தீவை பத்தி நான் சொல்றேன். கச்சத்தீவு முதல்ல கொடுக்கிறேன்னு மத்திய அரசாங்கம் முடிவு செய்த பொழுது திருமதி இந்திரா காந்தி ஆதரித்தது திமுக. அந்த திமுகவில் அங்கமாக இருந்தவர் வைகோ அவர்கள். அன்னைக்கு அவர் இந்த மாதிரி பேசுற மாதிரி பேசல, ஆனா ஆதரித்தார்கள். அதுக்கு எதிராக திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜனசங்கத்தினுடைய தலைவரா இருந்தார். கச்சத்தீவு கொடுத்த அன்னைக்கு வைகோ எங்க போயிருந்தாரு? நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கச்சத்தீவு கொடுத்ததை எதிர்த்தது அந்த ஜனசங்கத்தின் தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார். ஆனா வைகோ எங்க போயிருந்தார்? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவர் அங்க வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த கட்டத்தில் எதிர்த்தது அப்படிங்கறத பதிவு செய்யணும். அவர்கள் ஆதரித்தார்கள். மறுபடியும் அந்த எதிர்த்த ஒரே கட்சி ஜனசங்கம், பிஜேபி. ஜனசங்கம் எதிர்த்தது போல நீங்க பார்லிமெண்ட் டிபேட்ஸ் எடுத்து பார்த்தா திமுக எதிர்க்கிறது, திமுக டிசென்ட் செய்திருக்கிறது, அதிமுக எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் பெரிய மாறுபட்ட கருத்து இருந்ததில்லை. இன்னைக்கு கச்சத்தீவு மீட்பை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு காரணம் காவிரி பிரச்சனைக்கும் யார் காரணம் அல்ல டிபேட், யார் காரணம் என்பதல்ல டிபேட். நாங்க சொன்ன விஷயங்களை வெளியே வர ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்தா அதை மட்டும் நீங்க முக்கியமா கவனம் கொடுத்து கேளுங்க. மாநில தலைவர்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுத்தா அது அவ்வளவா வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாங்கிறது தான் இப்ப இருந்து வருது. நிறைய அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய திரு பாண்டியராஜன் நீங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்க அறிக்கைகளா, குற்றச்சாட்டுகளா, பேட்டிகளா சொல்லிருக்கீங்க. ஆனா எவ்வளவு முறை ராஜபக்சா வருகை தந்த போது நீங்க செய்த அட்டம்ஸ் தவிர எவ்வளவு முறை ஹோம் மினிஸ்டரியோ, பிரைம் மினிஸ்டரியோ, துறை சார்ந்த அமைச்சர்களையோ ஒரு கூட்டணி கட்சிங்கிற அளவுல சந்தித்த அப்பாயின்மெண்ட் கேட்டு இதை தீர்க்கறதுக்கான முயற்சி செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு எல்லாத்திலையும் துரோகம் செஞ்சதுங்கிற ஒரு முடிவு இருக்கிறதுக்கு விவாதத்தோட ஆரம்பத்திலிருந்து ஒரு பொய்யை மறுபடியும் திருப்பி சொல்வதன் மூலமா விவாதத்தை திசை திருப்ப பார்க்கிறார் மிஸ்டர் ராஜா. மறுபடியும் சொல்றேன், தனித்தமிழ்நாடுங்கிறத பத்தியோ தேசிய பிரிவினைவாதத்தை பத்தியோ நாங்க இங்க பேசவே கிடையாது. ஆனால் ஒற்றுமையை வலியுறுத்தும் பொழுது தேசிய இனங்களின் உரிமையை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் இந்த ஒற்றுமை சிதைந்து போவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். பிரச்சனைகள் தீரணும், அதுக்கான ஒரு தீர்வா பிரிவினை இந்த விவாதத்தோட தலைப்பு என்னவென்றால் அப்படி இந்த கூட்டணி பிரிந்தால் நஷ்டம் யாருக்கு என்பதான் பிரிவினை நாங்க எதிர்க்கிறோம், நாங்க ஒற்றுமை தான் விரும்புறோம். அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரிந்து போறதான் தீர்வு, இல்லன்னா பிரிஞ்சு போறோம்னு சொல்லவே இல்லையா? எங்க பிரிஞ்சு போறோம்னு சொல்லிருக்கோம். நீங்கள் தீர்வை கொடுங்கள், இல்ல டாக்டர்கிட்ட போறீங்க, சார் டாக்டர்கிட்ட போறீங்க, நோய் இருக்குது, இந்த மருந்தை நீ சாப்பிடலைன்னா இந்த நோய் உனக்கு முற்றும் சொல்ல மாட்டாங்க, பிரிஞ்சு போடுவோம். ஆனால் முற்றிய பிறகும் வைத்தியம் கொடுக்கத்தான் நாங்கள் முயற்சி போகணும் டாக்டர் சொல்லுவாரா இல்லையா? நீ எடுக்கவில்லை என்றால் நீ இறந்து போவாய் சொல்ல மாட்டாரா டாக்டர்? அதைத்தான் சொல்றோம், நீ தீர்வை கொடு. எங்களுடைய தீர்வு என்னவென்றால் இந்தியா என்கிறது ஒரு பல கலாச்சாரங்கள், பல மொழிகள். காவிரி பிரச்சனை தீரணும், முல்லை பெரியார் பிரச்சனை தீரணும், ஈழத்தமிழ் விஷயத்துல நிலை மாறணும், அதெல்லாம் மாற்றுகிறது. இது நடக்கலன்னா பிரிவினை தான், நடக்கலன்னா மதிமுகவாக இருக்கட்டும், பிரிஞ்சு போகிற நிலையை ஏற்படுத்தி என்ன சொல்றோம், முன்னிறுத்தி வைக்கும் கட்சிகளாக இருக்கட்டும், இந்த விவாதத்தோட இது தலைப்பு என்னவென்றால் இந்த கூட்டணி முறிவால் யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம்? நட்டம் இல்லைங்கிறீங்க. இந்த கூட்டணி முறிவால் நஷ்டம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு, நன்மை வந்து மக்களுக்கு. இந்த 2014 தேர்தல் மதிமுக மக்களுடைய நன்மையை மட்டுமே வலியுறுத்தி இந்த கூட்டணி அமைச்சது. அவர் சொன்னார் ஏதோ கூட்டணி அமைக்கிறதுனால ஓட்டு இங்க கிடைச்சிரும், இந்த கட்சிக்கு லாபம், இந்த கட்சிக்கு லாபம் சொன்னார். நாங்க
கட்சியினுடைய லாபத்துக்காக கூட்டணி வைக்கல. அடுத்து எங்க கூட்டணி போக வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது வந்து நாங்கள் கூட்டணி வச்சோம். எங்க அடுத்தது கூட்டணி போகணுங்கிறதுக்கு ஒரு யூகம் ஒரு யூகம். பரவலா பேசப்படுறது மக்களுடைய நன்மையை பாரதிய ஜனதா கட்சி சொன்னபடி செய்யவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணியில் தொடர்வதில் நியாயம் அப்படிங்கிறது உங்களுடைய வியூகம். என்ன ஆகும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டம் யாருக்கு, லாபம் யாருக்கு, நேர்களுடைய பார்வை என்னங்கிறதையும் கேட்டுருவோம். மதிமுக வெளியேறியதால் யாருக்கு இழப்பு? பாரதிய ஜனதாவுக்கு இது இழப்பாக அமையும் என்று 67%, மதிமுகவுக்கு இழப்பு என்று 23%, இருவருக்கும் இல்லை என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். இது இழப்பாக எந்த கட்சிக்கு இருக்க போகிறது, தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா, இவையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சுமந்த் அவர்களுக்கும், திரு பாண்டியராஜன் அவர்களுக்கும், டாக்டர் செந்தில் அவர்களுக்கும், திரு H. ராஜா அவர்களுக்கும் நன்றி.